60 வித நோய்கள் வராதுங்க. மலச்சிக்கல் வராது, மூலம் வராது, குடல் வாயுவில் ஃப்ரீ பண்ணி மலத்தை வந்து இலக்கமாக்கும். அதே மாதிரி இறுக்கமாக்கும், உடலையும் இறுக்கமாக்கும். திரிபலா எடுக்க அவன் தேஜஸாக இருப்பான். அவனுடைய ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டாக இருக்கும். ஆளை புடைச்சி ஜம்முன்னு இருப்பாங்க. காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் ஒன்றால் கோலை ஊன்றி நடக்கும் கிழவனும் குமரன் போல் குழவி நடப்பனேன் பாடல். கண்டிப்பாக வந்து இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமருந்து திரிபலா திரிகடுகு. திரிகடுகு வந்து வாதம், பித்தம், கபம் மூணுத்தையும் அறுத்து அடிச்சிடுங்க. அதாவது வாதம், பித்தம், சிலத்துமம் மூணுத்தையும் சரி பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு காய்ச்சல், இப்போ வந்து குளிர் காய்ச்சல் வருது, திரிகடுகு சோறுன்னு எடுத்து ஒரு வெத்தலையில் 1/4 ஸ்பூன் போட்டு தேனை குழைச்சி வெத்தலையோடு மென்று கொடுத்து பாருங்க, உடனே காய்ச்சல் நின்றுடும். மக்கள் சார்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த வைத்தியரும் இப்படி கரெக்டாக சொன்னதில்லை. அதனால இந்த டைமை வந்து மக்கள் சார்பாக நான் பயன்படுத்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாதம், பித்தம், சிலத்துமம் மக்கள் பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி வாத உடம்பா, பித்த உடம்பா, சிலத்துவம் உடம்பான்னு உண்மையாக தெரியாது. கண்டிப்பாக. ஆனால் உங்களால் முடிஞ்சா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும்னா, நீங்கள் புரிய வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் உலகத்திலே பெரிய டாக்டரா அவங்களுடைய கண்ணுக்கு தெரிவிங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் மதிப்புக்குரிய பாரம்பரிய சித்த வைத்தியர், அதே மாதிரி மூலிகை தென்றல் மதிப்புக்குரிய பாலையா இருக்காரு. அதுக்கப்புறம் செம்முலிதாசன் ஐயா மூலிகை சிகரம் ஐயா இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வர்மா மற்றும் பாரம்பரிய சித்த வைத்தியர் மாலதி அம்மையா வந்திருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க ஐயா கிட்ட கேட்க போறோம். என்னன்னா, இந்த 4448 வியாதியும் வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நோய்வாய் இல்லாதவங்க, நோய் வராதவங்க இந்த மருந்தை எடுத்தீங்கன்னா நோய் வராது. ஒருவேளை நோய் வந்துருச்சு, கிரானிக் டிசீஸா இருக்கு, மருந்து மாத்திரைகள் எடுக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த வாதம், பித்தம், சிலத்துவம் நாடி பார்த்து எந்த மருந்தோட எந்த மருந்தை சேர்த்து அனுபானமா கொடுத்தா என்னென்ன நோய்கள் குணமாகன்றதையும் வெளிப்படையா சொல்ல போறாரு. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உலக மக்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ காலத்தால் அழியாதது. அது என்ன மருந்து, எப்படி எல்லாம் சாப்பிடலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கங்கம்மா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்க மூவரையும் பக்கத்துல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த திரிகடுகு சூரணம் யாரு, எந்த, அதாவது வாதம், பித்தம், சிலத்துவம் உள்ளவங்க எப்படி பயன்படுத்தணும்? திரிபலா சூரணம் வாதம், பித்தம், சிலத்துவம் உள்ளவங்க எப்படி பயன்படுத்தணும்? அதாவது நோய்வாய் இல்லப்பா, இப்போ நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு 44 வயசு, இப்போ 45 வயசு ஆகும் போது எனக்கு பிபி சுகர் எதுவுமே கிடையாது, உண்மையாவே கிடையாது, எந்த வியாதியும் இல்லை. அப்போ நான் எப்படி இந்த திரிபலாவை திரிகடுகை பயன்படுத்தணும்? ஒருவேளை என்ன எடுத்துவோங்க, எனக்கு எல்லா வியாதி இருக்கு, சொல்ல போனா 4448 வியாதி இருக்குது அப்படின்னா, அப்ப இந்த மருந்தை நான் எப்படி பயன்படுத்தணும்? அதுக்கு வியாதி நினைச்சிடாதீங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கேன், என்னவே முன்மாதிரி எடுத்துக்கிறேன். அப்ப நான் எப்படி பயன்படுத்தணும்? என்ன நீங்க முன்னுதாரணமா கொண்டு எனக்கே நீங்க ட்ரீட்மெண்ட் சொல்ற மாதிரி மக்களுக்கு சொல்லுங்களேன். கண்டிப்பா. அதாவது திரிபலா திரிகடுகு வந்து நம்ம தமிழ் மருந்தினுடைய பேஸே அதுதாங்க ஐயா. அதுதான் தென்னாட்டவருக்கு திரிபலை ஒன்றே போதுன்ட்டாங்க. திரிபலான்றது நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இது 3 காய்களை வந்து சம அளவு எடுத்து கொட்டை நீக்கி சுத்தி பண்ணுங்க ஐயா. கொட்டை நீக்கிடணும். அதனுடைய சதைப்பற்று காஞ்ச சதை காய்களை வந்து வாங்கி நம்ம உடைச்சி கொட்டைகள் நீக்கி அந்த 3 சோரணங்களையும் தனித்தனியாக அரைச்சி ஒன்றாக கலந்து மறுபடியும் அரைச்சி அதை ஒரு பாட்டிலில் வச்சுக்கணுங்க ஐயா. இதுதான் திரிபலா சோரணம். அதான் தென்னாட்டவருக்கு திரிபலை ஒன்றே போதுன்ட்டாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. திரிபலாவை இன்னைக்கு எடுக்காதனால ஏகப்பட்ட பேர் நம்ம வியாதிஸ்தராக இருக்கும். அதனால வந்து கடுக்காய் சாப்பிட்டா மிடுக்காய் வாழலான்னு பழமொழி சொல்லியிருக்காங்க. காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் ஒன்றால் கோலை ஊன்றி நடக்கும் கிழவனும் குமரன் போல் குழவி நடப்பனேன் பாடல். இதெல்லாம் யார் சொன்னது? நம்ம தமிழ் மண்ணில் வாழ்ந்த சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறைங்க ஐயா. அதெல்லாம் நோயின்றி வாழறதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சித்தர் பாடல் இப்போ பழமொழியோடு உள்ளது தான் நம்ம மருத்துவம், தமிழ் மருத்துவம். எல்லாத்துக்கும் வந்து எவிடன்ஸ் முன்னாடி முற்காலத்திலே எழுதி ஓலைச்சுவடி மூலியமாகவும் நம்மளுக்கு பதிவுகள் கொடுத்துட்டாங்க. அதனால திரிபலா திரிகடுகு வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அருமருந்து கிச்சனில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து திரிகடுகு பற்றி முதல்ல சொல்கிறோம். திரிகடுகுன்றது சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாமே சம அளவு எல்லாத்தையும் சுற்றி பண்ணிக்கணும். சுக்குக்கு வந்து புறநெஞ்சு தோலை சீவி நல்லா பொடியாக நறுக்கி வறுத்து எடுத்துக்கணும். திப்பிலி மிளகை தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணுங்க ஐயா. இதுதான் அதனுடைய எளிமையான சுத்தி. இன்னும் நிறைய வைத்தியர்கள் டீப்பாக வந்து சுண்ணாம்பு நீரில் போட்டு பண்ணுவாங்க, கொள்ளுவாங்க. அதெல்லாம் வந்து டீப்பான விஷயம். நம்ம காமனாக வந்து வீட்டு வைத்தியம் தான் இதெல்லாம். இது மாதிரி தோலை நீக்கி வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம் சுக்கை.
மிளகு திப்பிலி தனித்தனியாக வறுத்தெடுத்து மூணுத்தையும் அரைச்சி ஒன்றா கலந்து தான் திரிகடுங்க. திரிகடுக்கு வந்து வாதம் பித்தம் கபத்தை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மூணுத்துக்கும் உண்டு. மூட்டு வலி உள்ளவங்களா 2 வேளை 1/2 ஸ்பூன் வெந்நீரில் எடுங்க. கபம் உள்ளவங்களா 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வயதுக்கு தகுந்த மாதிரி. அதாவது நான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய சேனல் மீடியாக்கள் அங்கங்கே வகுப்புகள் எடுக்கிற இடத்துல இந்த திரிபலா திரிகடுக்கு பற்றி தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்கள் சின்ன குழந்தைகள் நோயாளியாக இருக்கும். காரணங்கள் இது ரெண்டுமே நம்ம கையாளுறதில்ல. திரிகடுக்கு வந்து ஒரு 3 வயசு குழந்தை காலையில் தேனில் கலக்கி ஒரு கப்பில் வச்சுருங்க. பல் வளர்க்குறாங்களா குழந்தைங்க 1 ஸ்பூன் நாக்கில் தடவி விடுங்க. நைட்டு 2 விரல் திரிபலா தடவிடுவாங்க, உள்ளே கொடுத்துடுவாங்க. இது மாதிரி கொடுத்து வளர்கிற குழந்தைங்க இன்றைக்கி சூப்பராக இருப்பாங்க, நோய் நொடி இல்லாமல். அந்த குழந்தைங்கள 2 வருஷம் ஆன பிறகு நல்ல மழை பெய்யும் போது குழந்தைங்களை நிற்க வைங்க, அப்படியே ரசித்து நிற்பாங்க. அதே இது திரிபலா எடுக்காத குழந்தைகளை நிற்க வச்சு பாருங்கள், ஐயோ குளிர்ந்து நடுங்குன்னு ஓடியாந்துருவாங்க. இது மாதிரி நாங்கள் நிறைய குழந்தைகள், நிறைய பேரண்ட்ஸுகள், வீட்டில் பெண்மணிகள், நிறைய ஆர்வலர்களை தூண்டி இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இதை கொண்டு வரோம். கண்டிப்பாக வந்து இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமருந்து திரிபலா திரிகடுக்கு வந்து வாதம் பித்தம் கபம் மூணுத்தையும் அறுத்து அடிச்சிடுங்க. அதாவது வாதம் பித்தம் சிலத்துமம் மூணுத்தையும் சரி பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு காய்ச்சல் இப்போ வந்துட்டு குளிர் காய்ச்சல் வருது, திரிகடுக்கு சோறுன்னு எடுத்து ஒரு வெத்தலையில் 1/4 ஸ்பூன் போட்டு தேனை குழைச்சி வெத்தலையோடு மென்று கொடுத்து பாருங்க, உடனே காய்ச்சல் நின்றுடும். சூப்பர். இது மாதிரி வீட்டு வைத்தியம் தாங்க ஐயா. வீட்டு வைத்தியம் நம்ம மருத்துவம். இன்னைக்கு திரிகடுக்க வச்சு ஏகப்பட்ட வியாதிகள். மூட்டு வலி உள்ளவங்களா ஒரு ஸ்பூன் உள்ளுக்கு எடுங்க. அதே இந்த திரிகடுக்கு சோரணத்தை வெந்நீர் போட்டு குழைச்சி முட்டி மேல பத்து போட்டு பாருங்க, வலியை கேட்கும், வீக்கத்தை குறைக்கும், மேலுக்கும் பூச்சலாம், உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். வாத வியாதி உள்ளவங்களுக்கு, கபம் உள்ளவங்களுக்கு இன்டேக் எடுக்கணும், காய்ச்சல் உள்ளவங்களுக்கு வெத்தலையில் எடுக்கணும். இது மாதிரி நிறைய அனுபவங்கள். உணவுல டீ போடுறீங்களா, 1 ஸ்பூன் டீயில் போட்டு திரிகடுக்க பயன்படுத்துங்க. கபம் உள்ள போது காய்ச்சல் ரொம்ப பனி நாள்கள் மழை நாள்களில் கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கணும் அதிகமாக. அதாவது பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். குழந்தைகள் நம்ம வீட்டில் பெரியவங்களுடைய வாதப்பித்த கபம் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குதுன்னு நீங்கள் தான் பெரிய டாக்டர், சித்த வைத்தியர். அவ்வளோதான், ஒரே விஷயம் சிம்பிளாக சொல்லிட்டோம். அதனால் இப்போ வந்து பனி மழை நாளில் வந்து கண்டிப்பாக திரிகடு எல்லாருமே எடுக்கணும். இப்போ நம்ம வெளியில் போவோம், வெளியூர் போவோம், நிறைய ட்ராவல், அங்கங்கே தண்ணிகள் குடிப்போம், எல்லாத்தையும் சரி கட்டக்கூடிய ஆற்றல் இந்த திரிகடுக்கு உண்டு. இரவு வந்து நம்ம ட்ராவலில் போகிறோம், உடம்பு சூடாக இருக்கும், திரிபலா கண்டிப்பாக இரவில் எடுக்கணும். 60 வித நோய்கள் அது சரி பண்ணும். இது 40 வித நோய்களை சரி பண்ணும் திரிகடுக்கு. இன்றைக்கி 100 வித வியாதிகள் வராமல் இருக்கணும்னாக்கா ஒவ்வொரு இல்லத்தில் கண்டிப்பாக திரிபலா திரிகடுக்கு இருக்க வேண்டும். இப்போ திரிபலாவை எப்படி எடுக்கணும் ஐயா? எடுக்கிறதுனால என்னென்ன நோய்கள் குணமானது ஒரு சிலதை மட்டும் சொல்லுங்களேன். திரிபலா வந்து நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இந்த 3 காய்கள் நம்ம சொல்லிட்டோம். அது சுத்தி முறைகள். அந்த திரிபலா சொல்கிறத இரவு ஒவ்வொருத்தர் 1 ஸ்பூன் எடுத்தோம்னா 60 வித நோய்கள் வராதுங்க. மலச்சிக்கல் வராது, மூலம் வராது, குடல் வாயுவில் ஃப்ரீ பண்ணி மலத்தை வந்து இலக்கமாக்கும். அதே மாதிரி இறுக்கமாக்கும், உடலையும் இறுக்கமாக்கும். திரிபலா எடுக்க அவன் தேஜஸாக இருப்பான். அவனுடைய ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டாக இருக்கும், ஆளை புடைச்சி ஜம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா கடுக்காய் சாப்பிட்டா மிடுக்காய் வாழாங்க. தாயை விட சிறந்தது கடுக்காய்னு சொல்லியிருக்காங்க. தாய்க்கு சமமான ஒரு வேலை அந்த ஒரு கடுக்காய் பண்ணும். ஒரு தாய் ஒரு குழந்தை ஒரு தாய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பார்க்குற மாதிரி தாய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க. அது மாதிரி பாதுகாக்கக்கூடிய மருந்து கடுக்காயை பற்றி சொன்னாலே நம்மளுக்கு நேரம் பத்தாது. அதனால் இந்த திரிபலா சோரணம் கண்டிப்பாக இல்லத்தில் இன்றைக்கி மூலத்துக்காக எங்கள் வைத்தியசாலையில் நிறைய பேர் ரத்த ஊற்றின்னு வராங்க. ரொம்ப கஷ்டம். அவங்களாம் டெய்லி இன்றைக்கி திரிபலா கொடுத்து சூப்பரானாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ கும்பகோணத்தில் ஒரு பேஷண்ட்டு, அவங்களுக்கு 3 நாளாக மலச்சிக்கல் இல்லை. ஒரே வார்த்தை சொன்ன, ஐயா நீங்கள் வரது இன்றைக்கி வந்து நம்ம வைத்தியசாலையில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து கேன்சர் 3 நாளாக மலம் போல். ஒரே வைத்தியம் நான் சொன்னேன் அவங்களுக்கு, நீங்கள் 3 நாள் வரதுக்குள்ள கடுக்காய் பொடி 50 கிராம், நிலாவரை பொடி எடுங்க 50 கிராம், 2 ஸ்பூன் சுக்கு பவுடர் அதில் கலந்து 3 வேளை கொடுமான்னு கொடுத்துட்டு மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா ரொம்ப நன்றிங்க, சூப்பரான வைத்தியம் சொன்னீங்க, எனக்கு இப்போ என் மனைவி ஃப்ரீ ஆகிடுச்சு, மலச்சிக்கல் தீர்ந்து ஃப்ரீயாக மோஷன் போகிறாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் இந்த கடுக்காயிலே நிலாவரை. இது மாதிரி ஒரு மூலிகையில் ஏகப்பட்ட விஷயம். கடுக்காய் 50 கிராம், நிலாவரை 50 கிராம், சுக்கு பவுடர் 2 ஸ்பூன் போட்டு கலந்துட்டு 3 வேளை எடுத்து பாருங்க, மலச்சிக்கலே இருக்காது. 1 ஸ்பூன். ஆமாம், கடுமையான மலச்சிக்கல் தான் 3 வேளை சாப்பிட்ட பிறகு வெந்நீரில் தான் குடிக்கணும். அற்புதமாக வேலை செய்யும். அதுக்கு தான் நம்ம வந்து திரிபலாவாக காமனாக நோயாளி இருந்தாலும் நீங்கள் வேறு மருந்து பிபி சுகர் நம்ம வேறு அலோபதி மருந்து எந்த மருந்துகள் எடுத்தாலும் இது இல்லத்தில் இருக்கணும். இந்த மருந்து நம்ம உணவு மருத்துவம் தான். இதுக்கு பத்தியமும் கிடையாது. நைட்டில் திரிபலா 1 ஸ்பூன், காலையில் 1/4 ஸ்பூன் திரிகடுகு ஒவ்வொருத்தர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 100 வித நோய்கள் வராதுங்க ஐயா. ஐயா ஓகேங்க ஐயா. மக்கள் சார்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த வைத்தியரும் இப்படி கரெக்டாக சொன்னதில்லை, அதனால் இந்த டைமை வந்து மக்கள் சார்பாக நான் பயன்படுத்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாதம் பித்தம் சிலோத்தமம் மக்கள் பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி வாத உடம்பா பித்த உடம்பா சிலோத்தம உடம்பான்னு உண்மையாக தெரியாது. கண்டிப்பாக. ஆனால் உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும்னா நீங்கள் புரிய வச்சிட்டிங்கன்னா
நீங்க தான் உலகத்துல பெரிய டாக்டரா அவங்களுடைய கண்ணுக்கு தெரிவிங்க. அது தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது அருமையான வார்த்தை கேட்டுட்டேன். ஐயா எப்படி சொல்ல போறான்னு தெரியாது, என்ன மனசுல இருந்தது. ஏன்னா உங்க ஒரு வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்கணும்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப டாக்டரா இருக்கணும்னா இந்த வாதம் பித்தம் சிலத்துமம் அதான் கபன் சொல்லுவாங்க இல்லையா, இது யாரு எந்த உடம்புக்கு எப்படி கண்டுபிடிச்சாதான் நம்ம அந்த அனுபவத்தில் மருந்து கொடுக்க முடியும். அப்ப அந்த கேள்வியை கேட்டிருக்கேன். ஐயா நீங்க சொல்லுங்க. இப்போ வாத உடம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நல்லா ஒபிசிட்டியாக இருப்பாங்க. மூட்டு வலி, கை கால் வலி, குடைச்சல் இதெல்லாம் உண்டு பண்ணும். கபவியாதி அவங்களுக்கு வந்து சளி தொந்தரவு, மூக்கில் தண்ணி கொட்டுறது, தலைபாரம், சைனஸ் எனி டைம் இரும்பின்னு இருப்பாங்க, சளி இருப்பாங்க. பித்த உடம்பு உண்டு, தலை சுத்தல், கண் எரிச்சல், கண் மங்கல், வாந்தி, குமட்டல் வரும். பித்தம் இதான் வாத பித்த கபம் அறியணும். அதே மாதிரி பருவநிலைகள் இப்போ 3 மாதமா நம்மளுக்கு பிரிச்சு வைக்கலாம். அது மாதிரி இந்த வந்து சித்திரை வைகாசி வந்து கடுமையான வெப்ப நேரம், அப்போ வந்து திரிபலா அதிகமாக எடுத்துக்கணும். பனி மழை நாள், அதாவது 6 மாதம் திரிகடுக்கு கூட்டியும் 6 மாதம் குறைச்சியும் எடுக்கணும். வெய்ய நாளில் வந்து திரிகடுக்கு குறைச்சி, ஏன்னா வெப்பத்தன்மை உள்ளது. சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரியும் உடல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க ஐயா. ஐயா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த குளிர்காலம், பனிகாலம், மழை காலத்துல திரிகடுக்க சேர்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேக்காடா இருக்குது, வேக்காடு காலம், வெயில் காலம், இது மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திரிபலவா சேர்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரீங்க. அதான் உண்மை. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம பெரியவங்க வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருப்பாங்க, சளி பிடிச்சிருக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு மிளகு ஒரு ஸ்பூன் எடுப்பாங்க, தூதுவளையை போய் எடுத்தாந்து நெசுக்கி கஷாயம் போட்டு கொடுத்துருவாங்க. அதான் 10 மிளகு இருந்தால் பகையும் வீட்லேயும் சாப்பிடலான்னு பழமொழி. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய மருந்து தான். இந்த மருந்தை வச்சு தீராத நோய்களும் நம்ம தீர்த்துக்கலாம். ஆனால் உணவு முறையை நம்ம கொண்டு வந்துடணும். குழந்தைங்களுக்கு 3 வயசுலேருந்து பழக்கப்படுத்திடுங்க. பழக்கப்படுத்திட்டுனா சூப்பராக இருக்கும். எந்த கிளைமேட் இருந்தாலும் ஒரு சிட்டிக்கு தேன் இல்லை. இரவு வந்து திரிபலா வந்து நெய்யில் குழச்சி கொடுத்துருங்க. இது வந்து சரிப்படுத்தும். காலையில் தேன், இரவு வந்து நெய்யில் வந்து திரிபலா. காலையில் திரிகடுக்கு ஒரு சிட்டிக்கை குழந்தைங்களுக்கு, 2 சிட்டிக்கை தேன் இதில் எடுக்கணும், நெய்யில் எடுக்கணுங்க ஐயா. பெரியவங்க ரொம்ப கடுமையான மலச்சிக்கல் மூளை உள்ளவங்க கண்டிப்பாக 3 வேளை திரிபலா வந்து நெய்யில் எடுக்கணும். இப்போ மூளை வியாதி மலச்சிக்கல் உள்ளவங்க திரிபலா 2 வேளை 3 வேளை எடுத்தால் போதுங்க ஐயா. அதாவது நெய்யில் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா புண்கள் சீக்கிரமாக ஆறும், உடல் குளிர்ச்சி சீக்கிரம் குளிர்ச்சியை உண்டு பண்ணும். தேன்ல எடுக்கிறதுனால உஷ்ணமாகும். அப்போ வந்து கபவியாதிகள் இருக்கும்போது தேன்ல எடுத்துக்கலாம். அதுதான் பழமொழி சொல்லிட்டாங்க, நீர் இல்லா நெற்றிப்பால், நெய் இல்லா உண்டிப்பால்ட்டான். இன்னைக்கு நெய் சாப்பிட்டா நம்மளுக்கு ஒபிசிட்டி ஆகிடும், கொலஸ்ட்ரால்ன்றாங்க. அது ரொம்ப தவறு. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நெய்யை வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் நம்ம உணவுல சேர்த்து சமையல் பண்ணும்போது நெய்யில் தாளிங்க. நெய்யை சேர்த்துக்கினால பாதி நோய்கள் கிடையாது. அதான் பழமொழி ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லிட்டாங்க. பழமொழி பாடலோடு உள்ளது தான் நம்ம மருத்துவம். எல்லாம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பெரிய ஒரு கலைக்கு பெரிய வரப்பிரசாதம் நம்ம தமிழ் மருத்துவம். அதனால் கண்டிப்பாக இல்லத்தில் திரிபலா திரிகடுக்கு கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவர்கள், சித்த வைத்தியர்கள், சித்தா டாக்டருங்க, நிறைய சித்த மருத்துவ இது மெடிக்கல் ஷாப்லாம் இருக்குது. சித்தா கிளினிக்கில் போனீங்கன்னா திரிபலா திரிகடுக்கு வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான அருமருந்து. வீட்டில் முடிஞ்சவங்க நீங்களே தயார் பண்ணுங்கள். ஏன்னா எளிமையாக மிளகுக்குது, சுக்குக்குது, திப்பிலி கடையில் மட்டும் வாங்க போகிறீங்க. 50-50 கிராம் வாங்கி நீங்களே தயார் பண்ணிக்கலாம். அது மாதிரி எளிமையான வைத்தியத்தை நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட பண்ணும்போது நம்மளுக்கு திருப்தி. அது மாதிரி நம்ம மருத்துவத்தை வந்து எளிமையாக வீட்லேயே செஞ்சு பழகி நம்மளே கையாளும் போது குழந்தைகளையும் வந்து நோய் இல்லாமல் வளர்க்கணும். அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த அற்புதமான திரிபலா திரிகடுக்கு பற்றி நம்ம விரிவாக சொல்லியிருக்கோம். மேலும் தகவல்கள் தேவை. அது மாதிரி ஐயா வந்து என்னுடைய தொடர்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுக்கலாம். யார் யார் எப்படி எடுத்துக்கலாம்னு நம்ம ஆலோசனையும் கொடுக்கலாம். கண்டிப்பாங்க ஐயா. என்ன ரொம்ப அற்புதமான பதிவு. இப்படி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த நெய்யை வந்து காலையில் சாப்பிடுமா நைட் சாப்பிடுமா ஒரு டவுட் இருந்துச்சுல்ல உங்களுக்கு, அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. அதாவது நெய் வந்து பொதுவாக உணவு தாங்க. அதுதான் அது நம்ம உணவுல சேர்க்கறது இல்லை. ஏன்னா மக்கள் நான் இருக்கேன் பாலையா சொல்லிட்டாரு, நெய் எடுக்க சொல்லிட்டாரு, சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்ட பின்னாடியா, காலையிலையா நைட்டா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இல்லை ஒன்றும் இல்லை. அது வந்து உதாரணம் வந்து நம்ம வீட்டில் தோசை பண்ணுறோம், ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி தோசை விட்டுக்கலாம். மிளகா பொடி சாப்பிட்றோம், அதில் நெய் சேர்த்துக்கலாம். அதான் நெய்யில்லா இந்த நீரில்லா நெற்றிப்பால், நெய்யில்லா உண்டிப்பால்னே சொல்லிட்டான். உண்டினா உணவு. நம்ம சொல்ல முன்னோர்கள் சொன்ன பழமொழி தான் நம்ம சொல்றோம். அதனால கண்டிப்பா உணவுல எடுத்துல இது நேரங்காலமே தேவை. இப்போ மலச்சிக்கல், உடல் உஷ்ணம், மூலம் உள்ளவங்களுக்கு திரிபலாவை கண்டிப்பா நெய்யில் 2 வேளை எடுத்து பாருங்க. எவ்வளோ குணமாகுது, எவ்வளோ மலம் வந்து இலகி போகுது. மலத்தை இலகும், குடல் வாயுகள் வெளியேற்றும், உள் உறுப்புகளை வந்து நல்ல குளிர்ச்சி உண்டு பண்ணும். அதுதான் நெய்யினுடைய தன்மை. கண் பார்வை மெயினாக வந்து பிரகாசிக்கும். நெய் எடுக்கிறோம், முடி சீக்கிரம் நரைக்காது. அதனால் நெய் உணவு மருத்துவம் தான். உணவுலேயே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். வீட்டில் இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணுறோம், 2 ஸ்பூன் நெய்யை போட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணுங்கள். இது மாதிரிலாம் உணவில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதனால் உணவு தாங்க. நெய் எடுக்கிறதுக்கு நேரங்காலம் இல்லை. நோயாளிகள் மட்டும் உடல் சூடு அவங்கவுங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி திரிபலாவை வந்து நெய்யில் எடுத்துக்கலாம். அருமையான வேகம் சொல்லிட்டாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாம் சொன்னது விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெய்யில் எடுத்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக உள்ள, அதாவது உடம்பு உஷ்ணமாக இருக்கிறவங்க நெய்யில் எடுங்க, உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறவங்க
தேனில் எடுங்க, இல்லைன்னா சுடுதண்ணியில் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயன்படுத்திக்கோங்க. மேலும் தகவல் வேணா கீழே போற நம்பர் கால் பண்ணுங்க. எங்க திரிபலா சுரணும், திரிகடுக்கு சுரணும் வாங்குறது அப்படின்னாக்க நிறைய கம்பெனிகள் நல்லா தரமா செஞ்சிருக்காங்க. ஒருவேளை அங்கெல்லாம் எனக்கு தெரியலைங்க அப்படின்னாக்கா கீழே போற நம்பர் கால் பண்ணீங்கன்னா ஐயாவும் கண்டிப்பா கொடுப்பாரு, வாங்கி பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.